கர்த்தர் நாளை தந்தபடி நாள் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கர்த்தர் நம்மை 6 மாத காலமாக நம்மை பாதுகாத்து இந்த 7வது மாதத்தின் இந்த முதல் நாளும் தேவ சமூகத்தில் அவரை துதிக்க, அவரை பாட, ஒரு விஷயாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம காலை 9:30 மணிக்கு ஆராதிக்கிறதோ இல்லை மாலையில் ஆராதிக்கிறத விட இந்த காலையில் ஆராதிக்கிறது நமக்கு ஒரு விசேஷமான காரணம். ஹல்லேலூயா. எனக்கு நிச்சயமாகவே சொல்ல போனால் மற்ற நேரங்களில் ஆராதிப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த காலை வேளையில் நம்ம ஆராதிக்கிறது ரொம்ப எனக்கு மிகவும் பிடித்ததான காரியம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். இந்த 7வது மாதத்தில் கூட இந்த முதல் நாள் அவர் சமூகத்திலிருந்து இதை ஆரம்பிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் அதனுடைய 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான வசனம் தான். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி நினமுள்ளதாய் ஆக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நமக்கான வாக்குத்தத்த காரியங்கள் கிடையாது. நம்ம எப்பவுமே சொல்லுகிறதான காரியம் இந்த 1ஆம் தேதி ஒரு வாக்கு தத்துவத்தையும் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகிறது அல்ல. இதுக்கு தான் அந்த ஆராதனை பேரு நம்ம நன்றி செலுத்துதல் ஆராதனை என்று சொல்லி வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய மாதத்தையும் புதிய நாளையும் கொடுத்திருக்கிறார். அந்த நாள்ல ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகளோடு நம்ம பேசுவார். ஏதோ வாக்கு தத்துவம், ஏதோ கிளி ஜோசிய மாதிரி நாம இதை பண்ணக்கூடாது இல்லையா? உலகத்தானை போல, உலக ஜனங்களை போல, மற்ற சபைகளில் செய்கிறது போல இந்த வருஷத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம் ஆண்டவர் நமக்காக அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு சில சபைகளில் செய்கிறாங்க, அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் கர்த்தர் நம்முடைய சபைகளிலே மாதம் ஆண்டவர் நம்ம ஒரு சில வார்த்தைகளை என்ன நமக்கு பேச சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைகளை நம்ம இங்கே பேசி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 11ஆம் வசனத்தை நாம் உற்று கவனித்தோம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை நித்தமும் உன்னை நடத்தி, அவர் நம்மை நித்தமும், அதாவது எட்டர்னல் சொல்லுவாங்க, எப்பொழுதும் நம்மை நடத்துகிறவர். எப்படி நடத்துவார் என்று சொன்னால், ஆண்டவர் சும்மா நம்மை நடத்த மாட்டார் இல்லையா? இயேசு கிறிஸ்து உங்களை நடத்துகிறாருன்னு சொன்னார்னா ஏதோ சும்மா ஏதோ பேச்சுக்கோ அப்படி நடத்துகிறதல்ல. இல்லை, மனுஷன் நமக்கு உதவி செய்யறான்னு சொன்னான்னு வச்சுக்கீங்களேன், அவன் 7-8 இது பண்ணுவான். என்ன எப்போ பார்த்தாலும் வருகிறீங்க, என்னையே சார்ந்திருக்கிறீங்க. ஒருத்தர்கிட்ட நம்ம அதிகடிக்கு உதவிக்கு போனோம்னா இப்பேற்பட்ட வார்த்தைகளை பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா முக சுழிப்புகளை நாம் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் எப்பேற்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். எப்பொழுதும் உங்களை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். எப்படி நடத்துவார் என்று சொன்னால், மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவாராம். ஹல்லேலூயா. இது எப்படி இருக்குது பாருங்களேன். வறட்சியான காலங்கள், அதுவும் வசனம் சொல்லுகிறது மகா வறட்சியான காலங்கள். அதாவது வறட்சியிலும் மிகவும் மோசமான அந்த வறட்சியின் காலங்களிலே ஆண்டவர் எப்படி உங்களை நடத்துவாரா? ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார். ஹல்லேலூயா. வறட்சியின் காலத்துல திருப்தி ஆக்குறாருன்னு சொன்னா அவர் எப்பேற்பட்ட தேவனாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே ஆராய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய மகா வறட்சியின் காலங்களிலே உங்களை திருப்தி ஆக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
இப்போ தேசத்துல ஒரு பஞ்சம் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இந்திய தேசத்துல ஒரு பஞ்சம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இந்த 28 ஸ்டேட்லயும் இருக்கிறதான ஒரு எல்லா இடத்துலயும் ஒரு தட்டுப்பாடு வந்துருச்சு. ஒரு தக்காளியோ இல்லை வெங்காயமோ பருப்போ இல்லை அரிசியோ பஞ்சம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க? பஞ்சம் வந்துருச்சுன்னு உடனே எல்லா காரியங்களையும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க? பதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எந்த இடத்துல எது அதிகமாக விளைகிறதோ, இப்போ பஞ்சாப்ல பீகார்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் அரிசி நல்லா விளையும். இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்க? உடனே அந்த அரிசி பருப்பு கோதுமை எல்லாத்தையும் அவங்க தேசத்துக்கு பதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனால என்ன ஆகும்னா அடுத்த தேசங்களிலே இன்னும் அதிகமாய் பஞ்சங்கள் உண்டாகும். இப்பேற்பட்ட மகா பஞ்சத்தின் காலத்துல கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏதோ வாயின் வார்த்தையினால சொல்லுகிற தேவன் அல்ல, இல்லையா? சாரிபாத் விதவை எல்லாருக்குமே தெரியும். அந்த காரியத்துல அவங்க மகா பஞ்சத்துல இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? மகா பஞ்சம், கொடிய பஞ்சம். சொல்ல போனா அந்த விதை வச்சுட்டு இருக்கிற அந்த கொஞ்சம் மாவை சாப்பிட்டுட்டு அடுத்த வேலைக்கு அவங்களுக்கு உணவு இல்லாம சாக போலாம், செத்துலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அப்பேற்பட்ட பஞ்சம் தேசத்துல தலை விரிச்சு ஆடு. அந்த நேரத்துல ஒரு ஊழியக்காரன் வர. ஊழியக்காரன் வரும்பொழுது அந்த ஊழியக்காரர் அவங்க திருப்தி ஆக்குறாங்க. அந்த ஊழியக்காரர் திருப்தி ஆக்குறதுனால அந்த தேசம், நல்லா கவனிங்க, அந்த தேசத்துல பஞ்சம் தீர்கிற வரை, அதாவது பஞ்ச காலம் முடிகிற வரை அந்த விதவையின் வீட்டுல கர்த்தர் எண்ணெயும் மாவையும் குறையாமல் அவர்களை திருப்தி ஆக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவ பிள்ளைகளே, உங்களை சுற்றிலுமாய் பஞ்சம் இருக்கலாம். கேள்விகளை நீங்க கேட்கலாம். அங்க பஞ்சம் வந்துருச்சு, இங்க பஞ்சம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்களிடத்துல கேட்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை எடுத்துக்காட்டாக எங்க வாழ்க்கையில நடந்ததான விஷயம் 2020 எல்லாருக்குமே தெரிஞ்சதான காரியம். கொரோனா வந்ததுல அநேகர் முடங்கி போனாங்க, இல்லையா? அநேகர் என்ன பண்ணாங்க? முடங்கி போனாங்க. வருமானங்கள் நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க? அவங்க வேலைகளை இழந்தாங்க. நிறைய பேர் சொல்லுகிறது கேட்டோம், என்ன பண்றதுன்னே தெரியல, சம்பாதியம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு சொல்லுகிற பாருங்க, கர்த்தர் எங்களை அவ்விதமாய் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனை சார்ந்து வாழும் பொழுது, கர்த்தரை உறுதியாய் நீங்கள் பிடித்திருக்கும் பொழுது, உங்கள் பஞ்ச காலம், அதுவும் கொடிய பஞ்ச காலம், மகா பஞ்ச காலத்துல கர்த்தர் என்ன பண்ணுவாரா? உங்களை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை மகா பஞ்ச காலத்தில் நம்மை திருப்தி ஆக்குகிற தேவன். ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவோம், ஆனால் கர்த்தர் அந்த கொஞ்சத்தில் நம்மை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுவார். சாப்பிடலாம் என்ன பண்ணுவோம்? உடம்பு சோர்ந்து போயிடும், எலும்புல ஸ்ட்ரென்த் இருக்காது. ஒரு 2-3 நாள் சாப்பிடலன்னா கூனி குறுகி என்ன பண்ணிடுவோம்? ஓரமா ஒதுங்கி ஓரமா உக்காந்துருவோம். ஆனால் கர்த்தர் சொல்ற, பஞ்ச காலத்திலே உன் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுவார். நினமுள்ளதாய் மாற்றுவார்னா உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுவாருன்னு சொல்றாரு. நீ சோர்ந்து போய் குறுகி போய் இருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் உன்னை நினமுள்ளதாய் மாற்றுவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்துல கூட ஆண்டவர் நம்மை குறுகி நிற்காதபடிக்கு கர்த்தர் நம்மை நினமுள்ளதாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல நம்முடைய குடும்பங்களே, ஒருவேளை பக்கத்துல அக்கத்துல யார் வேணாலும் சொல்லலாம், ஆண்டவர் ஐயோ எங்க குடும்பத்துல 10 தேதி ஆனாலே இல்ல கடைசி 10 நாள் ஆனாலே இந்த ஆண்டவர் எங்களுக்கு வீட்டுல ஏதாவது குறைவு வந்துருது அப்படின்னு சொல்லுகிறத நீங்க கேட்க முடியும். ஆனால் ஒன்று இன்னைக்கு சொல்லுகிற, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு, கர்த்தருடைய அதிகாரத்தை கொண்டு எந்த பஞ்ச காலத்திலும் எந்த காரியத்திலும் கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவார். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்க
அவரை நம்புங்க, நினமுள்ளதாய் மாற்றுவார். அப்புறம் சொல்றாரு பாருங்க கடைசியா, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், நீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்கிற தோட்டம் எப்படி இருக்கும்? பசுமையா இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் பசுமையா வைப்பேன், நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல உன்னை வைப்பப்பா. வற்றாத நீரூற்று அப்படின்னு சொன்னா, உன் நீரூற்று வற்றவே வற்றாது, எப்பொழுதும் அதில் தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கும். உங்க குடும்பத்துல எப்பொழுதும் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலவும் கர்த்தர் எப்பொழுதும் வைத்துக் கொண்டே இருப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதேதான் எரேமியா புஸ்தகத்துல வாசிக்கலாம். எரேமியா 31ஆம் அதிகாரம் அதுல 12ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறதான காரியம். எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை நான் ஒரு வாசிக்க கேட்கலாம். 31. அவர்கள் வந்து சீயோனில் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவை ஆகிய இந்த நன்மைக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும், அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய இருதயங்களை என்ன பண்ணுவாரா? தோய போவே விட மாட்டார். உனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவா. உன் பஞ்சத்தின் காலத்துல நீ என்ன பண்ண மாட்ட? இனி தோய்ந்து போகாதபடிக்கு, கதறி அழாதபடிக்கு, கர்த்தர் சமூகத்துல எப்பொழுதும் அழுது கொண்டு இல்லாதபடிக்கு கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரா? நித்தமும் நடத்துகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பஞ்சத்தின் காலத்தில் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். பசியின் காலத்தில் அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். இதே ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் ஏசாயா சொல்றாரு, 49ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை சொல்றார்கள், அவர்கள் பசியா இருப்பதில்லை, தாகமா இருப்பதில்லை, உஷ்ணங்களிலும் வெயில்களிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை, அவர்களுக்கு இறங்குகிறவர்கள் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றிலிருந்துக்கு கொண்டு போய் விடுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நாம கூட கர்த்தரை நம்பி இருக்கும் போது, சார்ந்து இருக்கும் பொழுது, அவரை விசுவாசித்திருக்கும் பொழுது யோசித்து பாருங்க. கடந்த 6 மாசத்துல கர்த்தர் நம்மை பசியா இருக்க விடல, நம்மை தாகமா இருக்க விடல. அவர் இம்மட்டும் உங்களை நடத்திருக்கிறார் என்று சொன்னார். இனி வரும் காலங்களிலும் கர்த்தரை உங்களை நிச்சயமும் நடத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள கவலை என்ன தெரியுமா? ஆண்டவரே, எப்படியோ இந்த 6 மாசம் நான் ஓட்டிட்டேன், அடுத்த 6 மாசம் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, கையில வேலை இல்லையே, கையில பணம் இல்லையே, காசு இல்லையே, ஆண்டவரே நான் எப்படி நடத்த போறேன் என் குடும்பத்தைன்னு சொல்லி அநேக கேள்விகளோடு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ற, அவர் இம்மட்டும் உன்னை நடத்துவார் என்று சொன்னார். அவர் இனிமேலும் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இந்த 6 மாசம் உங்க சம்பாத்தியத்துல நடத்தினத இந்த அடுத்த 6 மாசம் உங்க சம்பாத்தியம் இல்லாமலே ஆண்டவர் நடத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து இருக்கிறவர்களே, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களே, கர்த்தரை உறுதியாய் பிடிச்சிருக்கிறவங்களே அவர் நித்தமும் நடத்துவார். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பசியா இருக்கவும் இல்லை, தாகமா இருப்பதில்லை, உஷ்ண காலங்களிலே அவர்கள் மேல் வெயிலும் படுகிறதில்லை. ஏன்னா கர்த்தர் உங்கள் நிழலாக இருந்து உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நீங்க வெயில நடக்கும் போது, நீங்க எதுவுமே இல்லாம நடந்து போனீங்கன்னா வெயில் என்ன பண்ணும்? டைரக்டா நம்ம மேல படும். இதே கொடை கொண்டு போகணும்னா அந்த கொடை இருக்கிற இடத்துல மட்டும் நிழலா இருக்கும், மற்ற இடம் எல்லாம் என்னவா இருக்கும்? வெயிலா இருக்கும். பாண்டு சொல்ல, உஷ்ண காலத்துல உன் மேல வெயில் படாது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களை
பாதுகாத்து நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, கர்த்தரை உறுதியாய் நம்பியிருங்க. அவரை விசுவாசித்து காத்து கொள்ளுங்க. அவரை உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. ஏன்னா அவர் நம்முடைய நிழலா இருக்கிறார் இல்லையா? அவர் எப்படி இருக்கிறாரு? நம்முடைய நிழலா இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. அவங்களுடைய காரியங்கள் பகலிலே வெயிலாக, இரவிலே குளிராக இல்லாதபடிக்கு அவருக்கு என்ன பண்ணாரா? பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமுமாய் நடத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி நடத்தக்கூடும் என்று சொன்னார். என் தேவனை விசுவாசித்திருக்கிற நீங்களும், அவரை நம்பியிருக்கிற நீங்களும், அவரை உறுதியாக பிடித்திருக்கிற நீங்களும், கர்த்தருக்காக நீதிமானா வாழ நினைக்கிற நீங்களும், இயேசுக்காக பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிற நீங்களும், கர்த்தர் உங்களையும் அவர் என்ன பண்ணுவாரா? நித்தமும் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நான் கொடுக்கும் தண்ணீர் உங்களுக்கு இனி தாகமே உண்டாகாது. அப்பேற்பட்ட தண்ணீரை என் தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் வைத்திருக்கிறார். அவர் நித்திய ஜீவனை இப்படியா சொல்லியிருக்கிறார். இந்த தேவன் தேவ பிள்ளைகளே, கர்த்தரை சார்ந்திருக்கிற நீங்கள் இனி தாகமா இருப்பதில்லை என்று சொன்னார். என் தேவன் உங்களை நித்தியத்தின் பாதையில நடத்த போகிறார் என்று சொல்லி அர்த்தம். இந்த உலகத்தின் காரியங்கள் இல்லை. இந்த உலகத்துல ஒருவேளை உங்களுக்கு சோர்வு வரலாம், ஒருவேளை பசி வரலாம், தாகம் வரலாம். ஆனால் கர்த்தர் உங்களை நித்தியத்தின் பாதையில நடத்தும் பொழுது, அவருடைய பாதையில உங்களை நடத்தும் பொழுது, அவருடைய வழிகாட்டுதல்ல நீங்க நடந்து போகும்போது, அவர் சொல்லுகிற வழியில நீங்க நடக்கும் பொழுது, இனி உங்களுக்கு தாகம் உண்டாகாது, பசி உண்டாகாது என்பது நீங்களும் நானும் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்புறீங்களா? ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? ஓசியா புஸ்தகத்தோட வசனத்தை ஆண்டவர் அருமையா சொல்றாரு. ஓசியா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஓசியா 13ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை, நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்திலே உன்னை அறிந்து கொண்டே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எப்ப தெரிஞ்சு கொண்டேன்னு சொன்னா, நீ வறுமையாய் வறட்சியாய் நீ என்ன பண்ண? வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது. வனாந்திரம் என்ற காரியம் எதை குறிக்கிறது என்று சொன்னா, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை, வறட்சியான சூழ்நிலை, வெறுமையா இருக்கிற சூழ்நிலை, ஏழ்மையா இருக்கிற சூழ்நிலை, உன் கை வெறுமையா இருக்கிற சூழ்நிலை. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நான் என்ன பண்ணேன்? உன்னை அறிந்து கொண்டேன். உன்னை அறிந்து கொண்டேன் என்று சொன்னால், உன்னை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். உன் தேவையை நான் அறிந்திருக்கிறேன். உன் வறட்சியை நான் அறிந்திருக்கிறேன். உன் இல்லாமையை நான் அறிந்திருக்கிறேன். உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால், வெறும் நீ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அறிகிறது அல்ல, நீ ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில உனக்கு என்ன தேவை என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை சாதாரணமா அறிஞ்சு வச்சுக்கலங்க. உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சுதான் அவர் உங்களை அறிந்திருக்கிறார். உன் சூழ்நிலை ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சுதான் உங்களை அறிஞ்சிருக்கிறார். ஏதோ உங்ககிட்ட கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறீங்க, ஆண்டவருக்கு கொண்டு வந்து காணிக்கை பெட்டியில போட்டுருவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை தெரிஞ்சு வைத்துக்கவில்லை. ஆண்டவர் உங்ககிட்ட உன்னை அறிந்திருக்கிறார். எப்படி அறிந்திருக்கிறார்? மகா வறட்சியான சூழ்நிலையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம் சொன்னா, அந்த மகா வறட்சியிலிருந்து நம்மை மேல தூக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்மை அறிந்ததினால்தான், அவர் அறிந்து வைத்திருக்கிறதுனால்தான் இல்லையா? அவரை தேடுகிறவர்களுக்கு தான் அவரை அறிய முடியும். அவரை தேடி வராத பிள்ளைகளை அவர் என்ன பண்ண முடியாது? அறிய முடியாது. ஜனங்களை அவர் வெளியே கொண்டு வந்து
அவர் வெளியே கொண்டு வரார். அப்ப அவர்களை தெரிந்து கொண்டுதான் அவர்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு நம்மளை கூட ஆண்டவர்கள் சில காரியங்கள்ல இருந்து சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் உடைச்சி ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு, வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அதனால மறுபடியும் நம்ம அந்த சடங்கு சம்பிரதாயத்துக்குள்ள போகக்கூடாது. ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் நம்ம தெரிஞ்சிருக்கிறார்னா எதுக்கு தெரிஞ்சிருக்கிறார்? தம்முடைய ஜனமா இருக்கும்படிதான் தெரிஞ்சிருக்கிறார். அவரை தெரிஞ்சு கொண்ட பிள்ளைகள் மறுபடியுமா நாம் இப்பேற்பட்ட காரியங்களில் கடந்து செல்லவே கூடாது. ஹல்லேலூயா. அவரை அறிந்த பிள்ளைகள், அவரை தெரிந்து கொண்ட பிள்ளைகள், அவர்களை அவர் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். எப்படி விரும்புகிறார்? அவர்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். உதார குணம் உள்ளவர்களாக இருக்கணும். எல்லாவற்றிலையும் உதார குணம், பிசினித்தனம் பண்ணுகிறவர்களாய் நாம காணப்பட விடாது. அதுக்கு முந்தின வருஷம் சொல்லுது, நீதிமானுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினியிலே முடியும். நாம நீதிமானா வாழ்கிற நம்முடைய ஆசைகளை அவர் நிறைவேற்றுகிறார். ஏன்னா நீதிமானுடைய ஆசை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்களும் என்ன பண்ணணும்? உதாரண குணமுள்ளவர்களா இருக்கணும். உதார குணமுள்ள ஆத்துமாவா இருக்கணும். நான் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வாழாதீங்க. நான் சேர்த்து வச்சுக்கிட்டா என்னுடைய பரம்பரைக்கு யூஸ் ஆகும், எனக்கு இன்னும் 4 வருஷத்துக்கு யூஸ் ஆகும், இன்னும் 10 வருஷத்துக்கு யூஸ் ஆகும், என் அடுத்த தலைமுறைக்கு யூஸ் ஆகும்னு நினைச்சிடாது. ஆண்டவர் சொல்றாரு. அதே 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு, அதிக தனமாய் பிசினித்தனம் பண்ணுகிறவர்கள் வறுமை அடைந்தவர்களும் உண்டு. ஹல்லேலூயா. நீ வாரி இறைக்கிற, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற, ஏழைக்கு உதவி செய்யற அப்படின்னு சொன்ன ஆண்டவர் உன்னை நீ யாரு இழைக்கிறேன்னு சொல்லி உன்னை வறுமையின் பாதையில கொண்டு போக மாட்டா. நீ அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி உன்னை என்ன பண்ணுவா? மேல் மேலமாய் ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தவங்களுக்கு உதவி செய்து வறட்சியிலையோ இழந்து போனாங்க அப்படின்னு சொல்லி எந்த சரித்திரமும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒருவேளை நம்முடைய கரங்களை உதாரத்துவமுள்ள குணமாக நமக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்று சொன்னார், நாம அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். நீ பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உனக்கு அளவிதமாக கொடுக்கிறாருன்னு சொன்னா நீ வைத்து கொண்டு, நீ உனக்கே வச்சு கொண்டு, உன் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறதுக்காக ஆண்டவர் கொடுக்கல, நீ அடுத்தவங்களுக்கு உதவி செய்வேன் தான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா தான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் நடக்கும். நீங்க இதெல்லாம் செஞ்சாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். உதாரத்தனம் உள்ள குணம், பிசினித்தனக பண்ணுகிற குணம் அல்ல, உதார குணம் உள்ள இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? உங்ககிட்ட ஒரு பொருள் வாங்குறீங்களா, அதே பொருள் உங்க வீட்டில் கொஞ்சம் யூஸ் பண்ணி வச்சிருக்கிறீங்களா, யாரா இல்லையன்னு கேட்குறாங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? கொடுங்க. ஏதோ வீணா போனா கூட பரவாயில்ல, அதை வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்ற காரியங்கள் அல்ல. நம்ம என்ன பண்ணணும்? அதை உதாரத்தனம் குலம் உள்ளவர்களாக நம்ம மாற்றப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தில் எப்படியாய் சொல்லப்படுகிறது? உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தோட்டங்களுக்கு நீருற்றும் ஜீவ தண்ணீர் துறவும் லீபனோனில் இருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தோட்டங்களிலே நீரூற்றும் ஜீவ தண்ணீரும் துறவுகளும் இருக்கிறது. அவர்கிட்ட அந்த துறவு என்ன? துறவு என்றால் எடுக்க 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 என்ன இருக்கு? அது வந்து கொண்டே
இருக்கும். தேவ சமூகத்துல நீரூற்றும் ஜீவ தண்ணீர் துருவமும் இருக்குது. அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஐயோ நான் எடுத்து ஆண்டவர் எனக்கு கொடுத்ததை நான் அடுத்து உனக்கு கொடுத்துட்டா ஐயோ நான் இல்லாம போயிடுவேன், நான் வறுமை ஆயிடுவேன், நான் கஷ்டத்துல போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னு சொன்னா தேவ சமூகத்துல ஜீவ தண்ணீரின் துறவு இருக்கிறது. துறவு எடுக்க 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 என்ன பண்ணும், வந்துக்கினே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அந்த துபாயில கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒன்று இருக்கு, ஜம்சம் கிணறுன்னு சொல்லுவாங்க. அந்த கிணறு தண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அது இருக்கிறதே ஒரு 30 அடி 30 எவ்வளோதான் சொல்றாங்க, அந்த அவ்வளோதான் அடி தண்ணி. ஆனால் அந்த தண்ணீர் கிட்டத்தட்ட 10 லட்சம் லிட்டர் தண்ணீர் வெளியே எடுத்த பிறகும் அந்த தண்ணீர் என்ன பண்ணுதான், சுத்தமாய் வந்துகிட்டே இருக்குதான். அது அந்த உள்ள எடுத்துட்டு என்னதான் இருக்குது உள்ள அப்படின்னு சொல்லி பார்க்க போனா முடியலையா, அது எடுக்கவே முடியலையா. அநேக ஆச்சரியப்படுகிறாங்க, என்ன இது தண்ணீர் வந்து, ஏன்னா அதை சுற்றிலும் என்ன இருக்குது, பாலைவனம். என்னது, அந்த பாலைவனம் தான் இருக்குது அங்க. அப்போ அந்த இடத்துல மட்டும் தண்ணீர் எப்படி வருது, ஏன்னா அந்த இடத்துல தான் இந்த மெக்கான்னு சொல்றாங்க, அந்த இடம் இருக்குது. அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, இதை அவங்களுடைய ஆண்டவர், அதாவது அவங்க கடவுள் என்ன பண்ணிருக்கிறாரு, ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அநேக வல்லுநர்கள் சொல்லுகிறதான காரியம், இயேசு கிறிஸ்துவின், அதாவது நம்ம கிறிஸ்துவ வல்லுநர்கள் சொல்லுகிறதான காரியம், அந்த கிணறு எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆகாருடைய பிள்ளை குழந்தைக்கு தண்ணீருக்காக அழுகும் பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு நீரூற்றை என்ன பண்ணிருக்கிறாரு, நீரூற்றை உருவாக்கினார். அன்றைக்கு ஆகாருக்காக என் தேவன் உருவாக்கின தண்ணீர் இன்றைக்கு வரைக்கும் வருமானா, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியம் அவர் எடுக்க எடுக்க குறையாமல் உன்னை கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, நீ கொடுக்க 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 உன்னை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ளாத காரியம் என்ன தெரியுமா, இன்னைக்கு அநேக பேருடைய ஆசீர்வாதங்கள் இழந்து கொண்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா, இன்னைக்கு ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்திற்கும் அவங்க சொந்தங்களுக்கும் அவங்களுக்கு தெரிந்தவர்களுக்குமே அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் உதாரணத்தனமாக ஆண்டவர் ஒருத்தருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னா அதை ஆண்டவர் அநேகருக்கு கொடுக்க சொல்லும்படியாதான் உங்ககிட்ட கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய பிளஸ்ஸிங்கா இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும், என்ன காரியங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு இந்த நாள்ல தெரியப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஆண்டவர் ஒரு சில காரியங்களை செய்யும்படியாக சொல்லப்படுது, அதை நம்முடைய இருதயங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதே இல்லை, அதை செய்கிறதே இல்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதற்கு பிறகாக மகனே மகளே, இந்த கஷ்டத்தோடு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இதை செய்யும் சொல்லும் போது இப்பேற்பட்ட காரியங்கள் நம்முடைய இருதயங்களில் வருகிறது இல்லை. இதெல்லாம் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சத்திய ஆவியாராகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளையே என்ன பண்றாரா, யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆவியானவர் உங்களுக்கு எப்பேற்பட்ட காரியங்கள் அவர் வரும் பொழுது உங்களுக்கு சகல சத்தியத்திற்கும் உங்களை என்ன பண்ணுவாரு, நடத்துவார். இன்னைக்கு நிறைய பேர் சத்தியத்திற்கு செவி கொடுக்கிறது இல்லை, சத்திய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறது இல்லை, கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தைகளுக்கு என்ன பண்றது இல்லை, செவி கொடுக்கிறது இல்லை. அவர் எப்படி நடத்துவேன், என்ன நேரிட போகிறது, அதுதான் வசனம் சொல்லுகிறது, வர போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஏதோ திடுதப்புன்னு ஒரு சில காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, கொண்டு வந்து இந்தம்மா உனக்கு அப்படின்னு கொடுத்துட மாட்டார். பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க ஆண்டவரோட ஐக்கியப்பட்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அநேகரோட பேச முடியல. ஏன் ஆண்டவர் அன்றைக்கு முகமுகமாய் பேசுறது போல ஏன் இந்த காலத்துல பேச முடியல?
அன்றைக்கு இருந்ததான அந்த ஐக்கியம் இந்த காலகட்டத்தில் தேவனோடு இல்லை. ஹல்லேலூயா. ஏன் ஒரு சில ஊழியக்காரங்க மட்டும் சொல்றாங்க, ஏன் ஒரு சில தேவ பிள்ளைகள் மட்டும் சொல்றாங்க, ஏன் ஒரு சில விசுவாசிகள் மட்டும் சொல்றாங்க ஆண்டவர் இந்த காரியத்தை வெளிப்படுத்தினார், ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி? ஏன் என்று சொன்னார், கர்த்தரோடு ஐக்கியப்படும் பொழுது, கர்த்தரோடு வாழ்கிற பிள்ளைகளை, கர்த்தரோடு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு பொழுது என்ன பண்ண மாட்டாரு, அவங்களை அறிவிக்காம இருக்கவே மாட்டார். நல்லா கவனிங்களேன். அங்கே எத்தனையோ பேர் சொப்பனங்களை சொல்ல முடியல, ஆனால் தேவன் யோசேப்புக்கு அந்த சொப்பனத்தை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஏன்னா யோசேப்பு தேவனுடைய சித்தத்தை அறிந்திருந்தார், தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தான். ஹல்லேலூயா. நீங்களும் தேவ சித்தத்துக்கு என்று வாழும் பொழுது, தேவனுக்காக வாழும் பொழுது கர்த்தர் அநேக காரியங்களை நமக்கு என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசி ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்கலாமா? எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நாட்டப்பட்டதும் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வசனம், வாக்குத்தத்தம், கர்த்தர் கொடுக்கிறதான நன்மை என்னவா இருக்கும் என்று சொன்னால், நம்மை தண்ணீர் அண்டையிலே நம்மை நடத்துகிறார், வாய்க்காலின் ஓரமாய் நம்மை நடப்படுகிறார். இப்பேற்பட்ட நாட்டப்பட்டவர்களுடைய இலை எப்பொழுதும் எப்படி இருக்கும், பச்சையா இருக்கும். அவருடைய வருஷங்கள் வருத்தமின்றி அவர்கள் என்ன பண்ணுவாங்க, போஷிக்கப்படுவாங்க, நடத்துவாங்க. நாம எப்படி இருக்கணும் என்று சொன்னால், கர்த்தரிலே நாம நாட்டப்பட்டவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் வறட்சி வருகிறது, ஏன் போராட்டம் வருது, ஒரு சில காலங்கள்ல நமக்கு இது வருது அப்படின்னு சொன்னா, கர்த்தரை விட்டு நம்ம தூரம் போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா நம்ம தேவனை விட்டு தூரம் போகிறோம் அர்த்தம். அப்போ நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நான் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டவனாய், கர்த்தருக்குள் நான் நாட்டப்பட்டவனாய் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரினால் ஏவப்பட்டு எல்லா காரியத்தையும் எனக்கு அவர் என்ன பண்ணுவாரா, நடத்துவார். வருஷத்தோறும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பான். அடுத்தவன் கனி கொடுக்கிறானோ இல்லையோ, அடுத்தவன் ஆசீர்வாதமா இருக்கிறானோ இல்லையோ, கர்த்தருக்குள் நாட்டப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் நிச்சயமாகவே என்னவா இருப்போம், கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவா. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவோ வற்றாத நீரூற்றும் போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்குள் நாட்டப்பட்டவர்களாய் இருப்போம். வற்றாத நீரூற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் மாறுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.